கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஹோப் டிவி வாயிலாக நீங்கள் தொடர்ச்சியான சத்தியங்களை எங்கிருந்தாலும் இணையதளத்தின் வாயிலாக பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு இந்த இணையதளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த சேனல் வாயிலாக உங்களோடு கூட அடியேனும் தொடர்ச்சியாக சில சத்தியங்களை படிக்கும்படியாக தேவன் கிருபை செய்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னத பாட்டு என்கிற புத்தகத்தை படிக்கப் போகிறோம் என்று சொல்லியிருந்தேன். இதுவரையிலே உன்னத பாட்டின் புத்தகத்தினுடைய எழுத்துக்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லவில்லை. ஆனாலும் உன்னத பாட்டை எழுதின சாலமோனுடைய வரலாற்றை நாம் படித்தோம். உன்னத பாட்டு பாடல்களுடைய முக்கியத்துவத்தை நாம் படித்தோம். இந்த நாளிலும் கூட உன்னத பாட்டினுடைய மைய கருத்தாகிய ஒரு வார்த்தையை வேதத்தினுடைய மற்ற பகுதிகளோடு ஒப்பிட்டு நம்ம படிக்க இருக்கிறோம். உன்னத பாட்டு என்றாலே நான் முதல் செய்தியிலே சொன்னது போல, உலக மக்களுடைய பார்வையில் இது ஒரு காமம் நிறைந்த புத்தகம். இதிலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையேயான உறவை மிக அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். இது எப்படி ஒரு புனித நூலினுடைய ஒரு புத்தகமாக இருக்க முடியும் என்று கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய புத்தகம் தான் உன்னத பாட்டு. கிறிஸ்தவர்களும் கூட அதிகமாக படிக்க விரும்பாத அல்லது குடும்பமாக உட்கார்ந்து தியானிக்க விரும்பாத ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் காணப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே இந்த புத்தகம் சொல்லுவது என்ன? எதற்காக தேவன் இந்த புத்தகத்தை வேதாகமத்தின் ஒரு புத்தகமாக அனுமதித்திருக்கிறார் என்றால், இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து லவ். ஆங்கிலத்திலே சொன்னால் லவ், தமிழிலே சொன்னால் நேசம் அல்லது காதல் அல்லது அன்பு. இந்த வார்த்தை தான் அநேகருக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அதை நாம் வேதத்திலிருந்து படிக்க இருக்கிறோம். ஒரு ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். அன்பின் தேவனே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய வேத பகுதியை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, உலகமோ பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களும் தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய புத்தகத்தை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும், நீர் கொடுத்த இந்த புத்தகத்தை நாங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்கிற உணர்வை தாங்க. நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஜெபத்திற்கு முன்பாக சொன்னது போல, அன்பு என்பதுதான் இந்த உன்னத பாட்டினுடைய மைய கருத்து. இந்த புத்தகத்தை குறித்து நாம் வரக்கூடிய செய்திகளிலே இன்னும் ஆழமாக படிக்கப் போகிறோம். ஆனாலும் மேலோட்டமாக சில காரியங்களை தெரிவித்து இந்த நாள் சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். சாலமோன் ராஜா, சூலமித்தி என்கிற ஒரு கிராமத்து பெண், இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய காதலைத்தான் இந்த உன்னத பாட்டு புத்தகம் எழுதி கொடுத்திருக்கிறது என்று அநேகர் நினைக்கிறார்கள். உண்மைதான். வேதத்திலே அநேக எடுத்துக்காட்டுகளை தேவன் பயன்படுத்தி மிகப்பெரிய பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். உதாரணமாக, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் என்று ஆண்டவர் சொல்வார். ஒரு விதையை வைத்து மிகப்பெரிய பரலோக ராஜ்யத்தை சொல்லியிருப்பார். இன்னும் புளித்த மாவு பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்வார். வீட்டு சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அதிகமான நபர்களால் பேசப்படாத ஒரு பொருள் புளித்த மாவு, அதை வைத்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்னும் கலைகளை குறித்து பேசியிருக்கிறார். இன்னும் விதைக்கிறவனுடைய ஓமையிலே அநேக ஓமைகள், எஜமான் வேலைக்கு வைத்திருக்கக்கூடிய வேலையாட்கள், திராட்சை தோட்டம், இதே போல தான் இந்த சாலமோன், சூலமித்தி இவர்களுடைய கதையை, இவர்களுடைய சம்பவத்தை வைத்து தேவன் அளவுக்கு அதிகமான ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு உன்னத பாட்டில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதனுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால் அன்பு. தேவன் சொல்லக்கூடிய கட்டளை அதுதான். வேதத்திலே நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இந்த கற்பனையை பற்றி சொல்லக்கூடிய புஸ்தகம் தான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டிலே வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒரு கற்பனையை மிக விலாவரியாக தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். லவ் ஒன் another. ஹவ், அதுதான் உன்னத பாட்டு சொல்லக்கூடியது. உன்னத பாட்டு என்கிற புஸ்தகம் நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகத்தில் திருமணத்தை குறித்ததான ஆவிக்குரிய பாடங்கள் இருக்குது. அந்த புத்தகத்திலே திருமணத்திற்கு முன்பதாக தனக்கான துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்திலே
பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்காக நம்முடைய மணவாளனுக்காக காத்திருப்பது எப்படி என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய கிருபையின் காலம் முடிவு என்ன என்பதை பற்றி அந்த உன்னத பாட்டு நமக்கு சொல்லுகிறது. இது எல்லாவற்றையும் நம்ம வரக்கூடிய செய்திகளில் படிக்க இருக்கிறோம். ஆனால் இந்த நாள் சத்தியம் என்னன்னு சொன்னால், தேவன் சொல்லியிருக்கக்கூடிய அன்பு என்பது கட்டளை. அது ஒரு உடன்படிக்கையின் உறவு. அந்த உடன்படிக்கையின் உறவு என்கிற அன்பைத்தான் உன்னத பாட்டு நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. வேதத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் புஸ்தகத்திலே, பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்புக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிப்போம். பவுல் தேவன் மீது இருந்த அந்த உடன்படிக்கையின் அன்பு நிமித்தமாக அவருக்கு எதெல்லாம் சொந்தமாக இருந்ததோ எல்லாவற்றையும் என்னவென்று விட்டார்னு சொன்னால், நஷ்டமும் குப்பையுமாக விட்டுவிட்டார். உடன்படிக்கையின் உறவிற்குள்ளாக வரக்கூடியவர்கள், அன்பு எனக்கூடிய அந்த உடன்படிக்கையின் உறவிற்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள், அந்த உடன்படிக்கை யாரோடு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்காக மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அதுதான் உன்னத பாட்டு நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அளவிற்கு ஆழமான ஒரு அன்போடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் உன்னத பாட்டு சொல்கிறது. அந்த ஆழமான அன்பை உடையவராக காணப்பட்டவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை தான் நீங்களும் நானும் யார் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறது. ரிலேஷன்ஷிப் ரிவீல் அவர் ரிலிஜன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் என்னுடைய ஆவிக்குரிய கடமை என்ன என்று கேட்கக்கூடிய ஒருவனிடத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய பதிலை நம்ம இப்பொழுது வாசிக்க போகிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தில் எது பிரதானமானது என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இயேசு சொல்லுகிறார் 37, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் கற்பனை, கவனன்ட் ரிலேஷன்ஷிப். உடன்படிக்கையின் அன்பு தேவனோடு நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுவே பிரதான கற்பனை. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்கிறது 39, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இதை யோசித்து பார்க்கும் பொழுது இதில் எப்படி எல்லாம் அடங்கியிருக்குதுன்னு சொன்னால், இதுக்கு முன்பாக நம்ம பவுலுடைய எடுத்துக்காட்டை வாசித்தோம். அவர் செய்த எல்லா ஊழியங்களுக்கும், அவர் செய்த எல்லா தியாகங்களுக்கும் அந்த உடன்படிக்கையின் அன்பு தான் காரணம். அதுக்குள்ளே எல்லாவற்றையும் அவர் அடக்கிவிட்டார். அதே போல் இந்த இரண்டு கற்பனைகளுக்குள்ளாக எல்லாமே அடங்குகிறது. எப்படி அடங்குகிறது என்று சொன்னால், 1 யோவான் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் மிக அழகாக இதை புரிந்து கொள்ளலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? உன்னத பாட்டு சொல்லித்தரக்கூடிய சத்தியம் என்னன்னு சொன்னால், தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையின் உறவு அன்பானது எப்பொழுது உண்மையாகும் என்று சொன்னால், சக மனிதனாக இருக்கக்கூடிய கணவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவரிடத்திலே அல்லது மனைவிக்கு கணவனாக இருக்கக்கூடியவரிடத்திலே நாம் அந்த உடன்படிக்கையின் உறவாகிய அன்பிலே எவ்வாறு நிலைத்திருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், அந்த சகோதரனைன்றதுக்கு பதிலாக உன்னத பாட்டை பொறுத்தவரையில் தன்னுடைய மனைவி கணவர்கள் சொல்ல வேண்டியது, அல்லது தன்னுடைய கணவன் என்று மனைவிகள் சொல்ல வேண்டியது. பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த உடன்படிக்கையின் அன்பு நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரிடத்துல எனக்கு உடன்படிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதற்கிணையான இரண்டாவது கற்பனை என்னவென்றால், அதற்கு இணை என்று சொன்னாலே பேரலல், இரண்டும் சமந்தான். ஆனால் முதலாவது தேவன் தான். அதற்கு அடுத்து அதற்கு இணையான என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய சக மனிதர்களோடு.
அதில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் வருவாங்க. குறிப்பாக நம்முடைய வாழ்க்கை துணையாக தேவன் கொடுத்தவர்கள். அந்த உன்னத பாட்டு புஸ்தகம் நமக்கு சொல்லித்தரக்கூடியது அதுதான். நீங்கள் சாலமோனையும் சுலமத்தையும் குறித்து படிக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தன்னுடைய தேவனுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக அதை மாற்றி நம்ம பார்க்க முடியும். நாம் கடந்த செய்தியில் வாசித்த அந்த சாலமோன் 5ஆம் அதிகாரத்தில் 10-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது சூலமித்தி சாலமோனுக்காக பாடினது. ஆனால் அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வர்ணிக்கக்கூடியதாக காணப்படும். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யார் என்பதை வெளிப்படுத்துவது தான் இந்த உடன்படிக்கையின் உறவு. நான் தேவனுக்கு உண்மையானவனாக இருக்கிறேனா என்பதை வெளிப்படுத்துவது எது என்று சொன்னால், என்னுடைய சக மனிதர்கள், குறிப்பாக என்னுடைய குடும்ப உறவு, என்னுடைய திருமண உறவு, நான் உண்மையாக இருக்கிறேனா, அது அடிப்படையாக வைத்துத்தான் நான் யார் என்பது வெளிப்படுகிறது. ஏன் இதெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்களுக்கு முன்பாக வேஷம் போட்டவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக அனைத்தும் நிர்வாணமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களிலே மனிதர்களுடைய எண்ணம் எப்படியாக இருக்குது? திருமண உறவு அல்லது கணவன் மனைவி அல்லது ஆண் பெண் உறவு என்றால் அது அநேக நேரங்களிலே வெறும் உடல் சுகத்தை மாத்திரம் மையமாக கொண்டதாக காணப்படுகிறது. ஆனால் வேதம் அப்படிப்பட்ட அன்பை குறித்து சொல்லவில்லை. அதை இந்த காலத்து வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் காமம் அல்லது இச்சை என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். வேதம் சொல்லக்கூடிய அன்பு, உன்னத பாட்டில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு அல்ல. அந்த அன்பு என்பது அது வேறான வார்த்தையை பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. வேதத்திலே 4 விதமான அன்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதில் கணவன் மனைவி அன்பு, சகோதர அன்பு, இன்னும் தேவனோடு நமக்கு இருக்கிற அன்பு, கடைசியாக சொல்லக்கூடியது தான் அந்த ஏரோஸ். அதுதான் அந்த உடலுறவுக்கான அன்பு. அதை தேவன் பெரிதாக விரும்புவது கிடையாது. வேதத்திலே அது அதிகமாக காணப்படவில்லை. முதலாவது எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் வைத்திருக்க வேண்டிய அன்பு. அதை தொடர்ந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், சக மனிதர்களிடத்தில் நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்பு. அந்த அன்பு உள்ளான இருதயத்திலிருந்து வரக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டிலே ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதல் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. எல்லாருடைய கண்களுக்கும் முதல்ல தெரியறது என்னன்னு சொன்னால் முத்தம் தான். ஆனால் முத்தம் என்பது இப்போதான் ரொம்ப கேவலமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பினுடைய வெளிப்பாடாக முத்தங்கள் இருந்த காலகட்டமும் உண்டு. இங்கு நேசம் என்பதே முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடாக முத்தம் வருகிறது. இப்பொழுது அன்பினுடைய வெளிப்பாடாக அல்ல, காமத்தினுடைய வெளிப்பாடாக அந்த முத்தங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. வேதம் சொல்லக்கூடிய அன்பு, உன்னத பாட்டு வெளிப்படுத்தக்கூடிய அன்பு என்ன என்று சொன்னால், இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய அன்பு. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய உலக அன்பை குறித்து வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உடல் இச்சைகளுக்காக ஆசைப்படக்கூடிய அன்புகளை குறித்து வேதம் யாத்ராகம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த பொழுது பாவத்திற்கு முன்பதாகவே கணவனும் மனைவியுமாக இணைவதற்கென்று ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் தேவன் மனிதனை படைத்த பின்பு சொல்லக்கூடிய வார்த்தை, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஜெண்டர் டிஃபரன்ஸ் என்பது பாவத்திற்கு முன்பதாகவே காணப்பட்டது. ஏதோ பாவம் வந்த பிறகு பெண்ணாக மாறினார்கள் என்பதெல்லாம் கிடையாது. பாவத்திற்கு முன்பதாகவே ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிருஷ்டித்தார். பாவத்திற்கு முன்பதாகவே அவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாவத்திற்கு முன்பதாகவே தேவன் ஆணும் பெண்ணும் இணைவதற்கான அனுமதியை கொடுத்தார், அதை ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஆனால் இந்த நாளிலே அதை இச்சையாக மாற்றி தேவையில்லாத உலக ஆசைகளால் தேவன் கொடுத்த அன்பை கொச்சைப்படுத்தி மனிதர்கள் தங்களுடைய இச்சைக்கேற்றபடி இந்த உறவை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு பிரியமானது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய அன்புதான் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய புத்தகம் தான் உன்னத பாட்டு.
உன்னத பாட்டிலே ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை நான் புரிந்து கொள்ள முடியும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, இவர் என் நேசர், இவரே என்னுடைய சிநேகிதர். இன்னும் நீங்கள் தொடர்ந்து இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது சாலமோன் சூலமித்தியை சகோதரி என்று குறிப்பிட்டிருப்பார். சகோதரியா? ஒரு மனைவி எப்படி சகோதரின்னு சொல்ல முடியும்? மதிப்புமிக்க வார்த்தையாக அவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது வெறுமனை உடல் அளவில் மாத்திரம் இருக்கக்கூடாது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய புத்தகமாக உன்னத பாட்டு இருக்கிறது. அந்த உடல் ரீதியிலான உறவிற்கு முன்பதாக, முதன்மையானதாக, அஸ்திபாரமானதாக உள்ளான இருதயங்களில் அந்த அன்பானது வெளிப்பட வேண்டும். சாலமோனை சூலமித்தி சிநேகிதர் என்று சொல்கிறார். சிநேகிதர் என்பதற்கு நமக்கு புரிந்த வார்த்தைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட், நண்பர். உன்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் உன் நண்பனை பற்றி சொல்லுன்னு சொல்லுவாங்க. உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லிடுவேன்னு சொல்லுவாங்க. நீ யார் என்பதை நான் சொல்லிடுவேன்னு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அளவிற்கு இருதயங்கள் ஒத்துப்போகக்கூடியவர்களாக நண்பர்கள் காணப்படுவார்கள். அதைத்தான் இந்த உன்னத பாட்டு புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உன்னத பாட்டு சொல்லித்தருவது என்ன என்று சொன்னால், அன்பு அது ஒரு உடன்படிக்கையின் உறவு. அந்த உடன்படிக்கையின் உறவு வெறும் உடலுறவை மாத்திரம் வைத்ததல்ல, அந்த உடன்படிக்கையானது இருதயங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த இருதயங்கள் சம்பந்தப்பட்ட உறவானது பாவத்திற்கு முன்பே தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமான திருமணத்தை, அந்த ஆசீர்வாதமான உடன்படிக்கையின் உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வது எப்படி என்பதை உன்னத பாட்டு புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருமணத்தை குறித்து நம்ம வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த திருமணம் முக்கியம் என்று சொன்னால், இது ஏன் ஒரு உடன்படிக்கையின் உறவு என்று சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய திருமணத்திற்கு முன்னடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. எந்த திருமணத்திற்கு முன்னடையாளமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஏசாயா புஸ்தகத்திலே 54ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆங்கிலத்தில் வாசிச்சிங்கன்னா யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட்னு இருக்கும். தேவனே நம்முடைய நாயகர், நம்முடைய நேசர். அப்போ நாம யாரு? கணவர் யாருன்னு சொல்லி வேதம் சொல்லிருச்சு. அப்போ மனைவி யார் அல்லது கன்னி யார் அப்படின்னு சொன்னால் அதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டிலே சாலமோனை நேசராக, கணவராகவும் சூலமித்தியை மனைவியாகவும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் வெறுமனே அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த காதல் திருமணத்தை பற்றியோ அல்லது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையோ பற்றினது மட்டுமல்ல, இது எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னதத்தில் நடக்கப் போகிற ஒரு திருமணத்தை குறித்ததானது. அந்த திருமணம் எங்கு நடக்க இருக்கிறது என்றால், அந்த திருமணம் பரலோகத்தில் நடக்க இருக்கிறது. அந்த பரலோகத்தில் யாருக்கு திருமணம் நடக்க இருக்கிறது என்றால், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரால் மீட்டு கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. திருமணம்னா தேவையில்லாத எண்ணங்கள் நமக்கு வரும். எப்படி கிறிஸ்து கணவராக மற்றவர்கள் மனைவியாக, அப்படி அல்ல. அந்த மாதிரியான தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. முன்பாகவே சொன்ன இந்த உறவு என்பது ஒரு உடன்படிக்கையின் உறவு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு உறவு. அவர் மணவாளனாக, நாம் மணவாட்டி என்பது என்னன்னு சொன்னால், அவருக்கே நாம் உண்மையுள்ளவர்களாக. திருமணம் என்பது ஒருவருக்கு ஒருத்தி, அந்த ஒருவருக்கு இந்த ஒருத்தி உண்மையாக இருப்பாள் என்பதுதான் உடன்படிக்கையின் உறவு. நம்முடைய இந்த திருமண உடன்படிக்கையின் உறவு என்ன என்று சொன்னால், அவரே நம்முடைய நாயகர். கிறிஸ்துவிற்கு உண்மையான தேவனுடைய ஜனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதே இந்த உடன்படிக்கையின் உறவிற்கான அத்தாட்சி அல்லது அடித்தளம். இந்த உடன்படிக்கையின் உறவை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, எங்கு நடக்கக்கூடியது, எப்படி நடக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில்
7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் 19:1 சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். பரலோகத்தில் நடக்கப் போகிறது. 1000 வருட அரசாட்சி பரலோகத்தில் நடக்கும் பொழுது அந்த துவக்கத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்க இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் மணவாளன். யார் அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மனைவி என்று சொன்னால் 8வது வசனம் சொல்கிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. மீட்டு கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் தேவனுடைய மணவாட்டி. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த உன்னத பாட்டு முக்கியமான புத்தகம் என்று சொன்னால், இன்று உலகம் முழுவதுமாக திருமணத்தை கொச்சைப்படுத்தி ஆணும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை இருதயத்தின் உறவாக எண்ணாமல் அது உடல் ரீதியான உறவாக எண்ணப்பட்டு மாற்றப்பட்டு உலகம் முழுவதுமாக சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த திருமணத்தினுடைய அடையாளம், இந்த திருமணத்தினுடைய ஆழம் என்பது இந்த உலகிற்கு மாத்திரமல்ல, இது மிக மேலான ஒரு ஆசீர்வாதமான பரலோக திருமணத்திற்கு முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை படிக்கும் பொழுது அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து என்னன்னு சொன்னால் அன்பு தான். அந்த அன்பு உடன்படிக்கையின் உறவு என்று நமக்கு உன்னத பாட்டு வெளிப்படுத்தும். அந்த உடன்படிக்கையின் உறவு உடல் சம்பந்தமானது கிடையாது, இருதயங்கள் சம்பந்தமானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய உடன்படிக்கையின் உறவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி இந்த உடன்படிக்கையின் உறவிலே உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார். அந்த 2 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது நாம் அவருடைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். சூலமித்தி சாலமோனை பார்த்து இவர் என் சிநேகிதர் என்று சொன்னது போல, என்னுடைய கற்பனைகளையெல்லாம் கடைபிடிச்சு நடந்தீங்கன்னா நீங்கள் என் சிநேகிதர் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார். அந்த உடன்படிக்கையின் உறவு ஆழமானது, புனிதமானது. இன்று கிறிஸ்துவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கையின் உறவும் மிக மிக ஆழமானது, புனிதமானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உடன்படிக்கையின் உறவிலே இருக்கிறோம். எப்படி இந்த உலக பிரகாரமான திருமணத்தை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது, அதே போல் தேவனுக்கு நமக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கையின் உறவிலும் நாம் பரிசுத்த குலைச்சல் இல்லாமல் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த உடன்படிக்கையின் உறவில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த அன்பானது இருதயங்களின் ஆழங்களிலிருந்து செயல்படும் போது உலக காரியங்களுக்காக, உடல் ரீதியான சுகத்திற்காக அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அன்பானது, உடன்படிக்கையின் உறவானது என்று நினைக்கும் பொழுது தேவன் நம்மை, நம்முடைய குடும்பத்தையும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமாக வழிநடத்துவாராக. ஆமென்.